வணக்க நண்பர்களே, போந்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய பஜனை கோயில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லாம் பூஜை போட்டு தழுவ போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. அந்த பாபு நாயக்க மோட்டாருன்னு சொல்லுவாங்க. பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட மற்றவங்களும் சேர்ந்து ஷேர் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க. இந்த பெருமாள் அலங்காரம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோடான கோடி கண்கள் வேணுங்க. அவ்வளோ அழகாக இருக்காருங்க. நேராக பேசுகிறாரு. அவர் வாயை கிட்ட போய் பாருங்களேன். அந்த வாய் பல்லு அப்படியே சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதை பார்க்கும்போது எல்லாமே சாமி பார்க்கணும்னு எனக்கு அப்படி தான் தோணுமே. எங்கள் ஊர் சாமி எனக்கு ரொம்ப பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அவங்கவுங்க ஊர் சாமி அவங்களுக்கு பிடிக்கும் தானேங்க. திருப்பதியில் எப்படி அன்னதானம் போடுறாங்களோ அது மாதிரி நான் பார்த்துருக்கேங்க. இது குட்டி திருப்பதி எனக்கு அந்த தான் தோணும் எனக்கு. ஏன்னா நிறைய அன்னதானம் போடுவாங்க. எப்போ பார்த்தாலும் அன்னதானம் போட்டுனே இருப்பாங்க. திருப்பதி மாதிரி பெருமாளுடைய மகிமைங்க. அதான் பெருமாள் படி அளப்பார். பெருமாள் ஏழுமலையா படி அளப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நிஜங்க, அது உண்மைங்க. நானும் இந்த கோயில் ஒரு 2 தெரியல ஞாபகம் இல்லை, அதுலேருந்து நிறைய அன்னதானம் போட்டிருக்காங்க. குட்டி திருப்பதி தான் நான் சொல்லுவேனே. பெருமாளே கோவிந்தா கோவிந்தா, எல்லாம் புரட்டாசி மாதத்துக்கெல்லாம் கோவிந்தா போடுங்க, கோவிந்தா கோவிந்தா.